அஸ்ஸலாமு நேயர்களே, இன்றைக்கி வந்து மட்டனோட மூளை எடுத்து வந்துருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுறது பாருங்கள். இது வந்து இப்படியே எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு. இந்த பிளட் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே எடுத்தால் சூப்பராக வரும் உங்களுக்கு. அப்புறம் இதை வந்து நீங்கள் சுத்தங்கள் லைட்டாக போட்டு மஞ்சள் போட்டு லைட்டாக நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இதாகிடும். பாருங்கள், மட்டனோட மூளை நல்லா க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் அந்த பிளட்டோட இது கோயிலில் பாருங்கள், நூல் கோயிலில் பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து இது எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். எடுக்கணும் பாருங்கள். இதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் அதில் மஞ்சள் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் 2 செகண்ட் கொதிக்க விடலாம். பாருங்கள், மஞ்சள் போட்டு கொதிக்க விட்டால் உங்களுக்கு வந்து கவுச்சி ஸ்மெல் அவ்வளோ இருக்காது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே மஞ்சத்தில் போட்டாச்சு தண்ணியில். இப்போ வந்து சும்மா ஒரு 2 செகண்ட் கொதிக்கிட்டோம். நம்ம வந்து எடுத்துகிட்டு செய்யலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆற போடலாம். பாருங்கள், நான் வந்து வடிகட்டியில் போட்டுருக்கேன். இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம ஒன்று ஒரு அலசு அலசிக்கலாம். பாருங்கள், மூளை செய்கிறதுக்கு இது வந்து இஞ்சி பூண்டு வச்ச பேஸ்ட் ஜார் தான் இது. இதில் வந்து ஒரு 2 லவங்கம் பட்டை போட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் மிளகு, பாருங்கள், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லியோட காம்பு, இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்ய பார்க்கலாம். பாருங்கள், தேவையான பொருள் வெங்காயம் 2, தக்காளி சின்னதாக ஒரு பாதி தக்காளி, கொத்தமல்லி, மற்றது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கேஸில் கடாய் வச்சாச்சு. நம்ம இப்போ சூடான ஆயில் ஊற்றிக்கலாம். தண்ணியில் நல்லா இன்னொரு தடவை அலசாச்சு. இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடாகட்டும். வச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வரும் வெங்காயம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த மூளையை வந்து தண்ணியில் சூடு பண்ணும்போது கொஞ்சம் அதில் சால்ட் போட்டுக்கோங்க. அதனால் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. இதை நல்லா வச்சுக்கலாம். வெட்டி வச்சு தக்காளியை அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அதில் மஞ்சள் இருக்குது. அதெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. இன்னும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலாவையும் அதை நல்லா போட்டு கலந்து விட்டுலாம். பாருங்கள், இந்த மசாலா நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுலாங்க. அது நல்லா கொதிக்கும் போது நம்ம அந்த அரிசி வச்ச மூளை இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு சுண்டும் போது நம்ம வந்து மூளை எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த மூளையை நம்ம அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், மூளையெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கரண்டியால் கலக்காதீங்க. அது அப்படியே கொஞ்சம் நேரம் அதிலே கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம கலந்து விடலாம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து முட்டை கூட செய்யலாம். நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி கூட இந்த மாதிரி மசாலா வச்சு முட்டை உடச்சி ஊற்றி கூட செய்யலாம். இப்போ வந்து காரப்பொடி மீன் இருக்கு இல்லையா, அது கூட இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம். மாசமாக இருக்கவங்க உள்ள பெற்ற உடம்புக்குலாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா சூப்பராக உடம்புக்கும் நல்லது. நல்லா பாலம் உங்களுக்கு சுரக்கவங்களுக்கு நல்லது உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த சமயத்தில் இந்த மூளையை திருப்பி போட்டுக்கலாம். அதுமாதிரி சுத்தங்களை நீங்கள் மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா 2 கொதிக்க வச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை வந்து குழையாது. உங்களுக்கு நல்லா அப்படியே கட்டியாக நல்லா சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தூவில மேலே பாருங்கள், சூப்பராக மட்டன் நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ உடையவே இல்லை பாருங்கள். மூளை நல்லா கட்டியாக இருக்கு பாருங்கள். இதே மாதிரி மெத்தடை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.